குகனுடைய நட்புறவாகினான். அந்த குகன் அங்க வந்தது யாரும் கேட்டீங்கன்னா எல்லாவோட முருகப்பெருமான். அதனால தான் இன்னைக்கு சொல்றாங்க துன்புடதன் என்றோ சுகமனது அதுவன்றி பின்புட தெரியும் பிரிவிடதன் உண்ணா முன்புட ஒரு நாள் போம் அன்பினால் பிணைக்கப்பட்ட ஐவர்கள் உளரானு பாட்டப்படுறான்னா குகனை சேர்த்து அந்த குகனை வந்தது முருகப்பெருமான் தானே சொல்லி பாடினாங்க. சரி இருக்கட்டும், மகாபாரதத்துல எப்படி வந்தாரு? மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா சிகண்டி இருந்தால பீஷ்மாச்சாரியார் கொல்ல என்னன்னு சொல்லி முருகனை வேண்டி மாலை வெட்டால அந்த சம்பவம் நடந்த இடத்துல முருகன் வந்திருக்காரு இல்லையா? அப்புறம் என்ன கிரேதாயுகம் எத்தனை ஆண்டு நடந்துச்சு? 17,28,000 வருஷம். கிரேதாயுகம் 12,96. துவாபரயுகம் 8,64. கலியுகம் 4,32. மொத்தம் சேர்த்து 43,20,000 வருஷம் என்பது ஒரு சதுரயுகம். பிரம்மனுக்கு ஒரு பகலாகப்பட்டது. நீ என்ன ஓட்டிக்கிய? என்ன போட்டிருக்கீங்க நெத்தியில? அது பட்டை போட்டிருக்கேன். பட்டைக்கு பேரு பசுபதி பாசம் சொல்லி முப்பட்டை. நீங்க நெத்தியில என்ன போடுறீங்க? நான் போட்டிருக்கிறது ராமம்னு பேர் வடியா. ராமமா நாமமா? நாமம்னா பேர்னு அர்த்தம். சரி. ராமம்னா நெத்தியில போடுற அர்த்தம். யார் நினைச்சு போட்டீங்க? நீங்க கேக்குறீங்க இந்த இடத்துல உங்க திருநாமோதயம் என்ன சொல்லுவீங்க? அது என்னோட பேரை சொல்லுவேன். திருநாமம்னா பேர்னு அர்த்தம். பேர்னு அர்த்தம். ராமம்னா நம்ம இடக்கூடிய திறமை அர்த்தம். இருக்கு இல்லையா? ஆபத்திற்கு